அறிந்த கதை. கண்ணுக்கு தெரியாதவன் கடவுள், ஆனால் நம் செய்கைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பவர். இது ஒரு சாதாரண கதை இல்லை. நம் தாத்தா பாட்டி வாழ்ந்தெடுக்கும் சேர்ந்து பாதுகாத்து வந்த கதை. நம் அம்மா அப்பா தெரிஞ்சுக்கிட்ட மறைந்த கதை. நம் தலைமுறை அடுத்ததாக உண்மையாக கதை. தாயின் முதல் மகன், தர்மத்தின் தலைமகன், காவலருக்கு காவலன், மன்னருக்கு மன்னவன், எங்களின் வெல்லவன். வாழ்க மக்கள், வளர்க நாடு. வரப்புயர நீர் உயர், நீர் உயர நெல் உயர், நெல் உயர குடி உயர், குடி உயர்ந்தால்தான் கோவகன் உயர்வான் என்ற வாக்குக்கு முதற்கண் தலைவணங்கி சபையை துவக்குகிறேன். அமைச்சரே, என் மனத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள ஆஸ்தான புலவரிடம் 3 கேள்விகள் கேட்டிருந்தேன். அதற்கு தக்கபடி விடையளிக்க சபைக்கு அவர் வந்திருக்கிறாரா? மன்னா, ஆஸ்தான புலவர் இன்று சபைக்கு வரவில்லை. ஏன்? என் வினாக்களுக்கு விடைகளை தேடிக்கொண்டிருக்கிறாரா அல்லது சபைக்கு வராமல் என்னை அவமதிக்கிறாரா? இல்லை வேண்டே, ஒரு காலம் அப்படி இருக்கவே முடியாது. ஆஸ்தான புலவர் மிகவும் அவையடக்கம் உள்ளவர். அப்படி தெரியவில்லையே. நேற்றிரவிலிருந்து இன்று காலை வரை தானே கெடு வைத்திருந்தேன். அதற்குள் அவர் வரவில்லை என்றால் என் கட்டளையை அவமதித்ததாகத்தானே அர்த்தம். மன்னிக்கவும் அரசே, ஆஸ்தான புலவர் வயதில் முதிர்ந்தவர். ஒருவேளை உடல்நலக்குறைவாயிருக்கலாம். அதையாவது சொல்லி அனுப்பி இருக்கலாம் அல்லவா? அப்படியும் சொல்லி அனுப்பவில்லை. பிறகு அவர் போக்கிற்கு முடிவாக தாங்கள் கூறும் விளக்கம்? முடிவு நான் கூறுவதற்கு முன்பு புலவரின் பேத்தி என்றொரு சிறுமி தங்களை பேட்டி காண அவர் சார்பில் அரண்மனை வாயிலில் காத்து நிற்கிறாள். புலவரின் பேத்தி, அதுவும் சிறுமி, அவர் சார்பில் என்னை காண வந்திருக்கிறாளா? இதென்ன புரியாத புதிர். எனக்கொன்றும் விளங்கவில்லை வேண்டே. சரி, வர சொல்லுங்கள். வாழ்க மன்னா, வளர்க உன் ஆட்சி, ஓங்குகளின் புகழ், உயர்க உனது செங்கோல், தலைக்கட்டும் தர்மம், வாழட்டும் மக்கள், செழிக்கட்டும் நாடு. புலவரின் பேட்டி, பொன்னியின் பெயர். வணக்கம். மீன் குஞ்சுக்கு நீண்ட கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. புலிக்கு பிறந்தது பூனையாவதும் இல்லை. அதை போல் புலவர் பேத்தியின் பேச்சிலே அழகுக்கு பஞ்சமில்லை. கவிஞன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்பார்களே, அப்படி இருக்கும் போது புலவன் பேத்தி பேசுவதா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? இல்லை, அதிசயமாக இருக்கிறது. கண்முன்னே நடப்பது கனவா நனவா என்ற சந்தேகம் கூட தோன்றுகிறது. சந்தேகமே வேண்டாம், நடக்கும் சம்பவம் கனவல்ல, நனவுதான். எங்கு வந்தாய்? தாத்தாவிடம் 3 கேள்விகளை கேட்டீர்களாம். அதற்கு தக்க விடை சொல்ல நானே வந்திருக்கிறேன். என்ன இது? மேலும் மேலும் வியப்பை உண்டாக்கிக் கொண்டே இருக்கிறாய். உன் தாத்தாவிடம் நான் கேட்டது பெரும் பிரச்சனை. அதற்கு பதில் சொல்ல அவரை திணறிக் கொண்டிருந்தார். இல்லை வேண்டே, இது அத்தனை பெரிய பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சிறு பிரச்சனை, அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். ஒரே திகைப்பில் ஆட்டுகிறாய் என்னை. அதற்குள் தீர்த்து விட வேண்டாம். உங்கள் முதல் கேள்வி என்ன? அதை சபையிலே சொல்லுங்கள். இறைவன் எங்கே இருக்கிறார்? அதுதான் என் முதற் கேள்வி. மன்னா, இந்த பொற்கிண்ணத்தில் என்ன இருக்கிறது? ஒரு கிண்ணத்திலே பசுவின் பால் இருக்கிறது. அந்த பாலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது? பாலுக்குள்ளே மோர், தயிர், வெண்ணெய், நெய் அனைத்தும் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டுங்கள். அது அதற்குள்ளே இருக்கிறது. அப்படி சொன்னால் போதாது. பாலுக்குள்ளே நெய், தயிர், வெண்ணெய், மோர் எங்கே இருக்கிறது என்று தனித்தனியாக சுட்டி காட்ட வேண்டும். இதென்ன சிறுபிள்ளைத்தனமான கேள்வி? அதற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்படித்தானே, ஆண்டவன் எல்லா இடத்திலும் அடங்கி இருக்கிறான். எது புரியாமல் தாத்தாவிடம் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று ஒரு கேள்வியை கேட்டீர்களாமே, இதற்கு எப்படி பதில் சொல்வது? கண்முன்னே நிற்பது குழந்தையா அல்லது குழந்தை வடிவிலே வந்த பெண்குலத்தின் தெய்வமா? இல்லை, தெய்வத்தின் நாடகமா? அந்த நாடகத்தின் தத்துவத்தை விளக்க வந்த நாமகளின் பாத்திரமா? அதற்குள் அலசிப்பட்டு விட வேண்டாம். மன்னா, மன்னா, அடுத்த கேள்வியை கேட்கலாம்.
எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி அம்மா. இது என்ன? தூங்கா விளக்கு. இந்த விளக்கிலே சுடர்விட்டுக் கொண்டிருப்பது என்ன? அணையா தீபம். இந்த தீபம் எந்த திசையை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? அது எப்படி முடியும்? எரியும் விளக்கிலே இருக்கும் தீபம் நாற்புறம் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டுதானே இருக்கும். அது எந்த திசையை நோக்கி பிரகாசிக்கிறது என்று கேட்டால் அதற்கு எப்படி பதில் கூற முடியும்? அப்படித்தானே இறைவன் எல்லா திசைகளையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான். இது புரியாமல் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டால் இதற்கு எப்படி பதில் சொல்வது? ஆண்டவா, அரசனை குழந்தையாக்கி குழந்தையை தெய்வமாக்கி கொண்டிருக்கிறாயே, இச்சிறு பெண்ணுள்ளிருந்து விடைகளை நீயே சொல்வது உண்மையானால் என்னுள்ளிருந்து வினாக்களை கேட்க வைத்ததும் நீதானே. இப்படியும் உனக்கு ஒரு விளையாட்டா? ஏண்டி, மூன்றாவது கேள்வியையும் கேட்டு விடுங்கள், அதற்கு ஒரு முடிவிற்கு வரலாம். இல்லையம்மா, இனி நான் கேள்விகளை கேட்க மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள். அதற்கும் பதில் சொன்னால் தான் எனக்கு உறக்கம் வரும். உண்மைதான். மூன்றாவது கேள்விக்கும் பதில் தெரிந்து கொண்டால்தான் உறங்கிக் கொண்டிருக்கும் என் உள்ளத்திற்கும் விழிப்பு வரும். அறியா திரும்பி போல வந்து பெரிய பெரிய தத்துவங்களை பேசிடும் அருள் வடிவே, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இதுதான் எனது மூன்றாவது கேள்வி. அரசே, இதற்கு நான் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாளில் நான் மன்னனாகவும் நீங்கள் குடிமகனாகவும் இருக்க வேண்டும். சம்மதமா? புரிதலானே. காத்துக் கொண்டிருக்கிறது அரியாசனம். குலமகளே, கொள்விந்து என் குறையீட்டு விடு தாயே. இதென்ன விளையாட்டு? விளையாட்டல்ல வேண்டே, இதைத்தான் இறைவன் இப்போது செய்து கொண்டிருக்கிறான். என்னை மன்னனாக்கி உங்களை குடிமகனாக்கி இந்த ஒரு சில நாளில் ஆண்டவன் இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்போது புரிந்தவன் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று. தர்மத்தின் தலைமகளே, தாயாகி தந்தையாகி ஞானத்தின் குருவாகி தனிப்பெரும் தெய்வமாகி ஒதியாகி ஒளியாகி அனைத்தும் ஓர் உருவாகி என் அஞ்ஞானத்தை அகற்றிவிட்ட அருட்கடலே, உனது திருவடிகளில் என் கரம் தாக்கி வணங்குகிறேன். அம்மா, என் அறியாமையை மன்னித்து விடு. இறைவன் எங்கு இருக்கிறான், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் என்பதை அறியாமல் குழந்தைத்தனமாக கேள்விகளை கேட்டுவிட்டேன். அம்மா, அதற்கு குழந்தை வடிவிலேயே வந்து என் குறை தீர்த்து விட்டாய். கோமகளே, என் ஆணவத்தை வென்று விட்டாய். அம்மா, என் ஆணவத்தை வென்று விட்டாய். இனி ஆண்டவன் தொண்டே பெரும் தொண்டாக மதித்து இரவு பகல் அவனை பாடி பணிபுரிவதே வேலையாக கொள்வேன். பரம்பொருளே, நோக்கும் இடமெங்கும் நீ இயன்றி வேறில்லை என நீக்கமர தெரிந்து கொண்டேன். மாறுபடும் சொல்லெல்லாம் புகுந்து பார்த்தால் உன் விளையாட்டின்றி வேறுபடும் கருத்தொன்றில்லை. வேதத்தின் நாயகன் எனக்கு ஆசி கூறி, இறைவா, என்னை உன் திருவருட் செல்வனாக மாற்று. புலவரே. மன்னா, இப்பொழுது தங்கள் மனம் ஒரு பக்குவத்திற்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மை. இறைவன் என்னுள்ளும் இருக்கிறார், உங்கள் இதயத்திலும் இருக்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன். இனி உங்கள் கட்டளைப்படி ஆண்டவன் தொண்டையை பெரிதென நினைத்து வழிபடுவேன். ஆசி கூறுங்கள். வேந்தே, ஆண்டவன் தொண்டை விட அவருக்கு அரியவராக இருந்து பணிபுரிந்து தொண்டர்களின் வரலாற்றை படியுங்கள். இரவு பகல் எந்த வேளையும் அவரது சரிதங்களை பாடுங்கள். நாடெங்கும் அந்த சான்றோர்களின் உபதேச மொழிகளை பரப்புங்கள். புலவரே, இறைவன் தொண்டை விட அவருக்கு பணிபுரிந்த தொண்டர்களின் வரலாற்றை படிப்பதும் பாடுவதும் அத்தனை பெரிய விஷயமா? ஆம் அரசே, ஆண்டவனே அடியாருக்கு யாம் அறியேன் என்று முதலடி எடுத்து கொடுத்து ஒரு தொண்டரை பாடச் சொல்லியிருக்கிறார். அங்கரமாயின் அந்த தொண்டர்களின் வரலாற்றையே அடியேறும் பாடி பரவசம் அடைகிறேன். எங்கே இந்த பொக்கிஷம்? இதோ. திருமுறை 12, திருத்தொண்டர் வரலாறு. தலைப்பு பெரிய புராணம். பாடி தொகுத்தளித்திட்டவர் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான். ஏண்டா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? Dad, I am not fit to live. அடடா, காலையிலேயே பெரிய டயலாக். சரி சரி, என்ன ஆச்சு?
இன்னைக்கு உங்க 10th மார்க் ஷீட்டை பார்த்தேன். சரி, என்ன ஆச்சு? அதை எதுக்கு வெளில எடுத்த? அவன் பார்க்க மாட்டானே நினைச்சேன். மா பார்த்துட்டேம்மா. சூப்பர் ப்ராக்ரஸ். 35, 36, 37, 38, 39. அது ப்ரோக்ரஸ் இல்லை, லேடர் ப்ராக்டிஸ். ஏய் டேட் சூப்பர், நீங்க தான் ரியல் லெஜண்ட். எல்லா சப்ஜெக்ட்லயும் எக்ஸாக்ட் 35. அதுக்கு பேரு பார்டர் பாஸ் சாம்பியன். உங்க அப்பாவுக்கு கிரேஸ் மார்க் இல்லைன்னா இன்னும் 10th இருந்திருப்பாரு. அட பாவிகளா! நோ டேட், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ போத். ஆனா நான் என்ன இது? 1, 3, 5, 7, 9. ஆட் நம்பர்ஸ் டேட். மார்க்ஸ் மட்டும் ஆடு இல்லை, உன் ஃபியூச்சரும் ஆடு தான். எல்லாரும் ஃபோன் வச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் இல்லை. நான் எப்படி படிப்பேன்? அப்பாவே வாங்கி தாருங்கள் உங்க மகனுக்கு. அப்பா கேர்ஃபுல், இது எமோஷனல் பிளாக்மெயில். சரி சரி, வாங்கி தரேன். மிஷின் ஃபோன் சக்சஸ். அப்பா இது ட்ரெய்லர் தான், ஃபுல் மூவி இன்னும் இருக்குது. காட்சி 2. 15 நாட்கள் கழித்து மகன் மீண்டும் சோகமாக உட்கார்ந்திருக்கிறான். இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னோவேட்டிவ் சயின்ஸ் ப்ராஜெக்ட்க்கு எனக்கு ஐடியாவே இல்லை. யோசிச்சு பண்ணுடா. உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்களே பார்டர் பாஸ் தான். அதை எதுக்குடா டெய்லி ஞாபகப்படுத்துற? அப்பா காம், இது இட்ஸ் டிமாண்ட் இன்ட்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் 8 ட்விட்டர் இருக்கு. ஃபோனுக்கு சீக்வல் வந்துடுச்சு. என்ன ஏஐ டியூட்டர் வேணுமா? எஸ் டேட். அப்பா கேர்ஃபுல், ஃபோன் வாங்கினப்ப சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தது, இப்போ ஹார்ட்வேர் அப்கிரேட் கேட்குறான். லிவ் இட் டேட், ஐ எம் நாட் ஃபிட் டு லிவ். சரி, அரேஞ்ச் பண்ணி தரேன். இந்த வேகத்தில் போனால் 3rd பிளான்ல சேட்டலைட் கேட்பான். காட்சி 3. ஃபோன் அடிக்ஷன். மகன் ரீல்ஸ் பார்த்து சிரிக்கிறான். இங்க பாருங்க, ரீல்ஸை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். படிப்பே போச்சு. இந்த டெக்னாலஜி தான் பிரச்சனை. ஸ்டாப், டெக்னாலஜியை திட்டாதீங்க. ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் ஃபேன்சி ரேஸ் காம்படிஷன் இருக்கு. நான் அதில் ஏஐ வேடம் போட போகிறேன். அதுக்காக ஒரு ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. நீ ஏன் வேடம் போடுறியா? ஆமாப்பா. அப்படின்னா ரோபோட் மாதிரி பேசணுமா? இல்லைப்பா, ரோபோட் மாதிரி பேசினா ஆடியன்ஸ் தூங்கிடுவாங்க. சரி சரி, சொல்லு பார்க்கலாம். மனிதர்களே, நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சுருக்கமாக ஏஐ. உங்களின் உலகில் கம்ப்யூட்டர் வந்தது, இன்டர்நெட் வந்தது, ரோபோட் கூட வந்துச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதனால் உங்கள் மனதில் ஒரு கேள்வி, இன்னும் சில வருஷத்துல மனுஷங்களை விட ஏஐ அதிகமாக வேலை செய்யுமா? ஹாஸ்பிட்டல்ல டயக்னோசிஸ் கூட ஏஐ. அப்படின்னா மனிதர்களின் வேலை என்ன ஆகும்? ஏற்கனவே வேலை இல்லாமல் தவிக்கும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஏஐ வளர்ச்சி ஒரு புதிய வாய்ப்பா, அல்லது வேலை இல்லாத ஒரு புதிய காலமா? மனிதர்களே, உங்களின் இந்த பயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வரலாற்றை நினைத்து பாருங்க. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் முதல்ல பயத்தை தான் உருவாக்கியது. இயந்திரம் வந்தபோது மனித வேலைகள் போய்விடும் என்றார்கள். கணினி வந்தபோது அலுவலகங்களில் மனிதர்கள் தேவையில்லை என்றார்கள். ஆனால் நடந்தது என்ன? மனிதன் இன்னும் பெரிய கனவுகளை கண்டான், புதிய தொழில்களை உருவாக்கினான், புதிய உலகத்தை கட்டினான். ஏனெனில் இந்த உலகத்தை மாற்றியது இயந்திரம் அல்ல,
மனிதனின் சிந்தனை. ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் இருளை ஒளியாக மாற்றினார். ஒரு ஐசாக் நியூட்டன் இயற்கையின் ரகசியத்தை உலகிற்கு சொன்னார். ஒரு சர் சி வி ராமன் ஒளியின் அதிசயத்தை கண்டுபிடித்தார். ஒரு டாக்டர் APJ அப்துல் கலாம் இந்தியாவின் கனவுகளை விண்ணில் ஏற்றினார். இந்த எல்லா சாதனைகளுக்கும் பின்னால் ஒரு மனித இதயம் இருந்தது. இப்போது என்னை பற்றி ஒரு உண்மை. நான் ஒரு கருவி. நான் கணக்கிட முடியும், ஆனால் உணர முடியாது. நான் தகவலை சேகரிக்க முடியும், ஆனால் ஞானத்தை உருவாக்க முடியாது. நான் பதில் சொல்ல முடியும், ஆனால் மனித வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். என்னை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு யூடியூப் இருக்கிறது. அதே யூடியூபில் ஒரு குழந்தை நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம், அல்லது பல மணி நேரங்கள் வீணாகவும் கழிக்கலாம். அதனால் பிரச்சனை மொபைலில் இல்லை, அதை பயன்படுத்தும் மனிதர்களிடம்தான் இருக்கிறது. பல பெற்றோர் சொல்கிறார்கள், இப்போதைய குழந்தைகள் மாறிவிட்டார்கள் என்று. ஆனால் பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும். பெற்றோர்களே பல மணி நேரங்கள் மொபைலில் இருந்தால் குழந்தைகள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? அதனால் டெக்னாலஜியை குறை சொல்ல வேண்டாம், குழந்தைகளையும் குறை சொல்ல வேண்டாம். அவர்களுடன் பேசுங்கள், அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். ஏனெனில் சோஷியல் மீடியா சாய்ஸஸ் கொடுக்கும், ஆனால் பேரண்ட்ஸ் டைரக்ஷன் கொடுப்பார்கள். அந்த டைரக்ஷன் தான் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இன்னும் ஒரு விஷயம், என் பெயர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் ரியல் இன்டெலிஜென்ஸ் பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் தான் இருக்கிறது. நான் மனிதனை மாற்ற வரவில்லை, மனிதனுடன் சேர்ந்து உலகத்தை உயர்த்த வருகிறேன். டெக்னாலஜி வளரட்டும், ஆனால் மனிதநேயம் என்றும் உயரட்டும். அருமை அருமை. நான் வெளியிருந்து வரும்போது உன் பேச்சு எல்லாம் கேட்டு, சின்ன பிள்ளை எப்படி பேசுறா. வாங்க வாங்க. மா, நீ எந்த கிளாஸ் படிக்கிற? அங்கிள், நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னடா இது, 5th கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா? அதெல்லாம் எங்க மிஸ் சொல்லி கொடுத்தது அங்கிள். அப்படியா? நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? ஸ்ரீராமசாமி வேளாமல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். தம்பி, நீயும் அங்கதான் படிக்கிறியா? அங்கிள், அண்ணாவும் லாஸ்ட் இயர் வரை அங்கேதான் படிச்சாங்க. இந்த வருஷம் தான் அப்பா அவரை பெரிய ஸ்கூல்ல சேர்த்தார். ஆனா நான் சொல்லிட்டேன், எங்க ஸ்கூலை விட்டு வர மாட்டேன்னு. ஆமா அங்கிள், அங்க போன பிறகுதான் புரிஞ்சுது, அது ஸ்கூல் இல்ல, ஷாப்பிங் மால் மாதிரி. என்ன செய்வது, மத்தவங்க சொல்றாங்கன்னு பெருமைக்காக கடன் வாங்கி அங்க சேர்த்தாரு. அங்க படிக்கிறவங்க எல்லாம் வசதியான குடும்பங்கள். அவங்கள பார்த்து இவனோ இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்கிறான். அம்மா, ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணாதீங்க. நான் கேட்டது சின்னதுதான். ரொம்ப சின்னதுதான். ஒரு ஐபோன், ஒரு ஐபேட், ஒரு லேப்டாப், அவ்வளவுதானம்மா. அது மட்டும் இல்ல, எங்க மார்க் ஷீட்டை பார்த்துட்டு எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சாரி டாட், சாரி மம்மி. ஒரு விஷயம் சொல்லணும், உண்மையா சொல்றேன். We are proud of you both. உங்க குடும்ப கஷ்டத்துலயும் நீங்க கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ சில அம்மாக்கெல்லாம் தயிர் சாதம் செய்யணும்னா கூட யூடியூப் பார்க்குறாங்க. ஆனா எங்க அம்மா எங்களுக்கு டெய்லி விதவிதமா சமைச்சு தராங்க. மம்மி, யூ காட் 100 out of 100. டாடி, நீங்கள் இன்னும் பெரியவர். 2 பேரும் வேலைக்கு போனா குழந்தைகளை கவனிச்சுக்க முடியாதுன்னு அம்மாவை வேலைக்கு அனுப்பாம நீங்களே பார்ட் டைம் ஓவர் டைம் எல்லாம் செய்து எங்களை பார்த்துக்கிறீங்க. அதனால் உங்கள் சப்ஜெக்ட்ல மார்க் குறைந்தாலும் லைஃப்ல நீங்க 100க்கு 200 மார்க் எடுத்துக்கிறீங்க. மை டாட், மை மாம், மை ப்ரைட். அதுதான் நானும் சொல்றேன். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தும் போது பள்ளி மாற்றில்தான் விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேண்டும். பெரிய பில்டிங் இருந்துட்டா பெரிய ஸ்கூல் ஆகாது. அப்படின்னா ஏர்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்கூல் ஆகணும். டாடி ப்ளீஸ்.
நான் திரும்பவும் ஸ்ரீ குரு அக்காசாமி வேலம்மாள் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். இனிமே போன் எல்லாம் வேணாம், நான் நல்லா படிப்பேன். சரிப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் பேசலாம். Our parents, our pride. Our school, our pride.